தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோவில் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பிகினர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா லேர்ன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நான் எப்படி லேர்ன் பண்ணேன் அப்படிங்கிற என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போகும். அதில் உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். ஸோ இப்போ நான் சொல்ல போற 5 ஸ்டெப்ஸை தான் நான் பர்சனலா ஃபாலோ பண்ணி இப்போ சக்சஸ்ஃபுல் ஒரு இன்வெஸ்டராகவும் ட்ரேடராகவும் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஓப்பன் ஏ ஸ்டாக் புரோக்கர் அக்கௌண்ட். ஆமாங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஒரு நல்ல புரோக்கரை செலக்ட் பண்ணி டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி செலக்ட் பண்ணும்போது அவங்களோட சர்வீசஸ், குவாலிட்டி, அவங்களோட என்ன ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க, மெயினா ப்ரோக்கரேஜ், இதை எல்லாமே கன்சிடர் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஏன் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற டிசிஷன் எடுத்த உடனே ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி யூடியூப்லயோ இல்ல கூகுள்லயோ இல்ல விக்கிபீடியாலோ நிறைய இடத்துல சர்ச் பண்ணி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி லேர்ன் பண்ணும்போது நிறைய பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், அப்புறம் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ், சார்ட், இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் லேர்ன் பண்றீங்க அப்படின்னா, லேர்ன் பண்றதோட மட்டும் இல்லாம அதை நீங்க அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு வேணும். அப்பதான் உங்களுக்கு நல்ல மெமரைஸ் ஆகும். நீங்க ஸ்டடி பண்ணிக்கிட்டே மட்டும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் தான் ஆவீங்களே தவிர, ஒன்னு ஸ்டடி பண்ணாலும் அதை டைரக்டா உங்களோட டேஷ்போர்ட்ல கொண்டாந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னமும் அது ஈஸியா லேர்ன் பண்ணலாம். எங்களோட சஜஷன் பாத்தீங்க அப்படின்னா, நாங்க ஜீரோதா தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்தியாவிலே நம்பர் 1 பொசிஷன்ல இருக்குது ஜீரோதா தான். ஸோ ஜீரோதாவோட பிளாட்ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷனோட ரொம்ப சிம்பிளா பிகினர்ஸ் ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஜீரோதா தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம ஜீரோதால ப்ரோக்கரேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க ஜீரோதால டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஓபன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப், ரீட் புக்ஸ். ஆமாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் நான் நிறைய கேதர் பண்ணணும் அப்படின்னா புக்ஸ் படிக்கிறது தான் ஒரு மிக சிறந்த வழி அப்படின்னு சொல்லலாம். நான் சின்ன வயசுல பர்சனலா எனக்கு புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல நான் காமிக்ஸ் புக்ஸ் எல்லாம் நிறைய படிப்பேன். அந்த மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் புக்கும் நான் வாங்கி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆத்தர்ஸ் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி ரைட் பண்ணியிருக்காங்க. அது பிகினர்ஸ்க்கு ஓகே. பட் ஆனா நீங்க நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், நிறைய பிரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு அந்த மாதிரி நிறைய லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ்ல மட்டும்தான் அந்த புக்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல நான் ஆஃப்லைன்ல புக்ஸா வாங்கி படித்தேன். அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அமேசான் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆன்லைன்ல இப்போ புக்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ எனக்கு தெரியும் இந்த புக்ஸ் எல்லாமே எல்லாராலையுமே வாங்கி படிக்க முடியாது. ஏன்னா இதோட விலை ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இதற்காக நம்ம ஷேர் மார்க்கெட் அகாடமியில என்ன பண்றாங்க அப்படின்னா, யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட் அகாடமி மூலியமா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்களோ அவங்களுக்கு 100+ இ புக்ஸ் ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றாங்க. தட் மீன்ஸ் 100க்கும் மேற்பட்ட இங்கிலீஷ் புக்ஸ் மட்டும் ஒரு 20 தமிழ் புக்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக்ஸ் எல்லாமே நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஃப்ரீயாவே வாங்கிக்கலாம். மூணாவது ஸ்டெப், ரீட் ஆர்டிகல்ஸ். ஆமாங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டை பத்தியும் வெவ்வேறான வெப்சைட்ல வெவ்வேறு விதத்துல எழுதியிருப்பாங்க. ஸோ நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஒவ்வொரு வெப்சைட்டையும் நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. நான் மெயினா ரெக்கமெண்ட் பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஃபாரின் வெப்சைட்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா ரொம்ப அக்யூரேட்டா கிடைக்கும். இந்தியன் வெப்சைட்ல சில பிளாக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில டேட்டாஸ் ரொம்ப தவறா எழுதுறாங்க. தட் மீன்ஸ் சார்ட்ல அந்த மூவிங் ஆவரேஜ் போடும்போது இந்த வேல்யூ போடுங்க அப்படின்னு கொஞ்சம் ராங்கான டேட்டாஸ் இருக்கு. நீங்க மெயினா ரெஃபர் பண்றது இந்த இன்வெஸ்டோபீடியா அப்படிங்கிற மாதிரி ஃபாரின் வெப்சைட் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டாஸ் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். ஆனா ஃபாரின் வெப்சைட்ல இருக்கிற ஒரு கடுப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த டேட்டாஸ் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டாலர்ல எக்ஸ்பிளைன்
எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். பட் ஆனால் அந்த டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல அக்யூரேட்டாக கிடைக்கும். ஸோ இதுலேயும் ஒரு சில பேர் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு இங்கிலீஷ் ஒழுங்காக ரீட் பண்ணி புரிஞ்சிக்க தெரியாது அப்படிங்கிறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மெயினாக நம்ம என்ன சஜஷன் பண்ணுறோம் அப்படின்னா, டிரான்ஸ்லேட்டர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மொபைல் ஃபோனாக இருந்தது அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ பிசியாக இருந்தது அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர் ஒரு டேப் வந்து தனியாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த ஒரு வெப்சைட்டில் ஒரு ஆர்டிகல் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேராகிராஃபை காப்பி பண்ணி கொண்டாந்து டிரான்ஸ்லேட்டில் போடுங்க. அது உங்களுக்கு தமிழில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் நாலேஜும் இன்க்ரீஸ் ஆயிரும். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின நாலேஜும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது என்னோட பர்சனல் சஜஷன். ஏன்னா எல்லாருக்குமே இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அவங்களுக்காக 4வது ஸ்டெப், ஃபைண்ட் எ மென்டார் ஆர் எ ஃப்ரெண்ட் டு லேர்ன் வித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இதுவும் ரொம்ப முக்கியம். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோ மென்டாரோ பேக்ரவுண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். ஏன் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு நிறையா சந்தேகங்கள் வரும். நீங்கள் படிக்கிற புது புது ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மென்டார் வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மென்டாரை சர்ச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிட்டு தான் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவாங்க. யாருமே ஃப்ரீயாக கைடன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிகினர்ஸ் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஷேர் மார்க்கெட் அகாடமி லைஃப் டைம் சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்குறோம். தட் மீன்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஏதாவது சந்தேகம் வந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் மூலியமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்களோட டவுட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த லைஃப் டைம் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். 5வது ஸ்டெப், ஸ்டடி சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற இன்வெஸ்டரோட ஹிஸ்ட்ரி அதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது படிங்க. உதாரணத்திற்கு ஜுன்ஜுன்வாலா, நம்ம இந்தியாவில் இருக்கிறவர், வாரன் பஃபெட்டு, ஜெஸ்ஸே லிவர்மோரு, ஜார்ஜ் சோரோஸ், இவங்களோட ஹிஸ்ட்ரியை வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீ டைம் இருக்கும்போது படிங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட ஹிஸ்ட்ரியில் அவங்களோட லைஃப்பை எப்படி வந்து இன்வெஸ்டிங்க்கு ட்ரேடிங்க்கு கன்வெர்ட் ஆனாங்க, எந்த மாதிரியான ஃபர்ஸ்ட்டில் ஸ்ட்ரகிள் ஆனாங்க அப்படிங்கிறவரோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கேதர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனலாகவும் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியெல்லாம் எங்கே படிக்கிறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இதற்குன்னே புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சில பேர் யூடியூப்பில் கூட இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் மேக் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ ஃபைனலாக ஒரு பிகினர்ஸ்க்கு எங்களோட அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்ஸை கற்றுக்கங்க. தென் ஒரு சின்ன கேபிட்டலோட உள்ளே என்ட்ரு ஆகுங்க. எடுத்த உடனே லேக்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. சின்ன கேபிட்டலோட என்ட்ரு ஆகிட்டு உள்ளே நீங்கள் நல்லா லேர்ன் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. ஸோ நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ப்ராஃபிட்டும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற கால்ஸ்லேருந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விருப்பமும் கூட. ஸோ அதற்கு ஷேர் மார்க்கெட் அகாடமி எப்பயுமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளை டெலகிராமில் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான சின்ன சின்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்கலாம்.